உலகத்திலே பலவிதமான பண்டிதர்கள் அதாவது பெரியவர்கள் विश्व में कई पंडित लोग और बड़े विद्वान लोग அரசியல்ல பெரியவர்கள் பதவியில் உள்ளவர்கள் राजनीति में जो अधिक ही ऊंचे पद में रहने वाले அதனால அவங்களாம் பெரியவங்க பிறந்து வளர்ந்தார்கள் ऐसे बड़े बड़े महान लोग उनका जन्म हुआ वो भी पले गए குறிப்பிட்ட வருஷங்கள் தாண்டின போது அவர்களும் வயது முதிர்ந்து மரித்து போனார்கள் वे लोग भी जब उम्र उनका वो भी उनका जब उम्र ज़्यादा हुआ बूढ़े हुए वो भी मर गए அதனால அவர்கள் மரித்து போனாலும் भले वो मर भी गए அவர்களுடைய பிறந்த நாளை இன்னும் நினைவு கூறுகிறார்கள் उनके जन्मदिन को अभी तक मनाया जाता है காமராஜர் மரித்து எத்தனை வருஷங்கள் ஆயினது कामराज जी मर के कितने साल हो गए ஆனால் காமராஜருடைய பிறந்த தினத்தை இன்றைக்கும் அனுசரிக்கிறார்கள் लेकिन उस कामराज जी का जन्मदिन को आज भी मनाते हैं அதே போல ஒவ்வொருவரும் அவருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகிறார்கள் उसी समान हर एक कोई अपने अपने जन्मदिन को स्मरण करते हैं உயிரோடு இருக்கும்போது பிறந்த தினத்தை நினைவு கூறுவது அல்ல जब जिंदा रहते हैं तब जन्मदिन मनाते वो नहीं மரித்த பிறகும் சிலருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகிறார்கள் मरने के बाद भी किसी का जन्मदिन मनाया जाता है காந்தி ஜெயந்தி गांधी जयंती இப்படி அம்பேத்கர் ஜெயந்தி अंबेडकर जयंती அப்படி ஒவ்வொரு பிறந்த தினத்தை அவர்கள் மரித்த பிறகும் நினைவு கூறுகிறார்கள் ऐसे हर एक के जन्मदिन को मरने के बाद भी मनाया जाता है அதே போல தான் उसी तरह நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु मसीह வேதத்தின்படி டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் என்று எழுதப்படாவிட்டாலும் भले पवित्र शास्त्र में ये न लिखा गया है कि वो 25 तारीख को जन्म हुआ இன்றைக்கு இயேசு பிறந்த தினம் என்று சொல்லி நினைவு கூறுகிறார்கள் लेकिन आज के दिन ये स्मरण करते हैं कि यीशु मसीह का जन्म हुआ है அந்த ஒரு கூட்டத்தில் நாமும் காணப்படுகிறோம் उसी भीड़ में हम भी यहाँ पर आए हैं அதனால பண்டிகை கொண்டாடுவது பெரிய சந்தோஷம் त्योहार मनाना सबको आनंद है எல்லாருக்கும் சந்தோஷம் सबके लिए आनंद है டிசம்பர் மாசம் பிறந்தாலே दिसंबर महीने शुरू होते ही சின்ன பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தானாகவே வருகிறது बच्चों को अपने आप खुश हो जाते हैं எப்பொழுது புது Dress கிடைக்கும் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் कब नया कपड़ा मिलेगा बोलकर उसमें एक बड़ा आनंद கிறிஸ்துமஸ்க்கு உடுக்கக்கூடிய Dress போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே தூக்கிட்டாங்க क्रिसमस का जो पहनना था वो कपड़ा पिछले हफ्ता रविवार को ही उठा लिया கிறிஸ்துமஸ்க்கு Dress உடுக்கணும் क्रिसमस के दिन कपड़ा पहनना है இன்னைக்கு உடுக்க கூடாது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் உடுக்கணும் आज के दिन नहीं पहनना है क्रिसमस के दिन पहनना है ஏன்னா சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் வெள்ளை Dress क्योंकि जब भी चर्च में आते हैं तो सफेद कपड़ा पहन कर आते हैं அதனால வெள்ளை Dress உடுத்து எல்லாருக்கும் இன்னைக்காவது கலர் Dress உடுக்க முடியுமா அப்படினு பெரியவங்க கேக்குறாங்க इसलिए बड़े लोग ये पूछते हैं कि सफेद वस्त्र तो रोज पहनते हैं आज के दिन तो कलर पहने हैं क्या கிறிஸ்துமஸ் உலகம் முழுசும் இதுக்கு பெரிய கொண்டாட்டமாய் நினைவு கூறுகிறார்கள் क्रिसमस है जो पूरी दुनिया में इसे बड़े उत्सव मनाते हैं அதனால நீங்களும் சந்தோஷமா இருங்க इसलिए आप लोग भी आनंदित रहो கலர் Dress உடுப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம் कलर ड्रेस पहनने में एक मजा एक आनंद வீட்டுக்கு போனோம்னா இன்னைக்கு நல்ல விருந்தெல்லாம் இருக்கும் घर में जाने के बाद अच्छा अच्छा भोजन होगा விருந்து கொண்டாடுவதில் ஒரு பெரிய சந்தோஷம் वैसा एक जेवनार मनाने में एक बड़ा आनंद சில வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தாட்கள் வருவாங்க कुछ लोगों के घर में आज के दिन मेहमान आएगा விருந்தாட்கள் வருவதனால ஒரு பெரிய சந்தோஷம் मेहमान आने से एक बड़ा आनंद எப்படி ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் भले कैसे भी किसी भी प्रकार से आनंद हो எல்லா சந்தோஷத்தை பார்க்கிலும் सभी आनंद से बढ़कर இயேசு நமக்காக மனுஷனாய் பிறந்தார் என்பது ஒரு பெரிய சந்தோஷம் यीशु हमारे लिए मनुष्य का अवतार लेकर इस दुनिया में जन्म हुआ ये सबसे बड़ा आनंद है நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு हमें धनी बनाने के लिए இயேசு நமக்காக இந்த பூமியிலே மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார் यीशु हमारे लिए इस पृथ्वी में मनुष्य का अवतार लेकर आए இது ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள் ये बहुत बड़ा आनंद का दिन है அந்த சந்தோஷத்தை நினைவு கூறும்படியாய் நாம் கடந்து வருகிறோம் इसी आनंद को स्मरण करने के लिए हम परमेश्वर के सम्मुख में आए हैं இயேசு பிறந்தார் என்று சொல்லும்போது यीशु जन्म हुआ इसका मतलब இன்னைக்கு अनेகர் இயேசுவை ஒரு பாலகனாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் आज के दिन कई लोग यीशु को बालक के रूप में देख रहे हैं இயேசு ஒரு பாலகன் यीशु एक बालक है இயேசு ஒரு குழந்தை என்று நினைக்கிறார்கள் यीशु एक बच्चा बोलकर जो सोचते हैं அதனால தான் இன்றைக்கும்
इसलिए आज भी இயேசு பாலகனாய் பிறந்தார் என்று சொல்லி यीशु बालक के रूप में जन्म हुआ बोलकर பிள்ளைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாலே बच्चों को भले ही डांस सिखाएं, எல்லா டான்ஸ்லயும் ஒரு ஆக்ஷன் வருது. हर एक डांस में एक एक्शन आता है. ஆமா, இயேசு பாலகனாய் பிறந்தார், यीशु बालक के रूप में जन्म हुआ. இயேசு பாலகனாய் பிறந்தார்னு சொல்லி பாலகன் என்று சொல்லும்போது தொட்டில் போல ஆக்ஷன் காட்டுறாங்க. यीशु बालक के रूप में जन्म हुआ बोलते समय ऐसे एक झूले में झूलने के समान एक्शन बताते हैं. ஒரு கூட்டத்தை कुछ भीड़ के लोग குழந்தை இயேசு என்று சொல்லுகிறார்கள். यीशु को बालक यीशु कहते हैं. குழந்தை இயேசு, बालक यीशु, பாலகன் இயேசு बालक यीशु என்று இயேசுவை குழந்தையாகவே பார்க்கிறார்கள். यीशु को अभी भी बच्चे के समान ही देख रहे हैं. குழந்தையாகவே நினைத்து பார்க்கிறார்கள். बच्चे के रूप में ही यीशु को देख रहे हैं. இயேசு நமக்காக குழந்தையாய் இந்த உலகத்துல பிறந்தது உண்மை. यीशु हमारे लिए बालक का रूप लेकर इस दुनिया में जन्म लिया, ये सच है. ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கு. लेकिन यीशु किस प्रकार का यीशु है इसका जानकारी सबके अंदर होना है. இயேசு குழந்தையாய் வந்தது உண்மை. यीशु बालक के रूप में इस दुनिया में आया, ये सच है. நம்முடைய வீடுகளில் குழந்தைகள் பிறக்கிறார்கள். हमारे भी घर में बच्चे जन्म होते हैं. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது वो बच्चे जब बड़े होते हैं அவர்கள் என்ன நிலைமையில வருகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். वो भविष्य में क्या बनते हैं, यही बहुत बड़ा मुख्य है. அதே போல இயேசு பிறந்த उसी तरह यीशु का भी जन्म हुआ. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, हम आशीष पाने के लिए, நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, हमें अपने पाप से और श्राप से छुड़ाने के लिए, மனுஷன் ரட்சிப்பின் மார்க்கத்தை அடைந்து मानव जाति उद्धार पाए इसलिए, அந்த அழியாத நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, उस अविनाशी अनंत जीवन को दिलाने के लिए இயேசு இந்த பூமியிலே மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். यीशु इस पृथ्वी में मनुष्य का अवतार लेकर आया. இது ஒன்றுதான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற விஷயம். ये एक ही बात सबको ही जानते हैं. ஆனா இயேசு பிறந்ததுக்கு காரணம், लेकिन यीशु का जन्म क्यों हुआ? அது இயேசு பிறந்தபோது जब यीशु का जन्म हुआ था, இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. यीशु मसीह के बारे में बहुत सारी बातें बताई जाती हैं. குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டால் जैसे बालक जन्म हुआ ये सुना, நம்ம உடனே ஹாஸ்பிடல் போய் பார்க்க போறோம். हम तुरंत जब कोई बच्चा जन्म होता है तो तुरंत क्या करते हैं, अस्पताल में जाते இல்ல हैं வீட்ல போய் பார்க்க போறோம். या उनके घर में उनसे मिलने जाते हैं. குழந்தையை பார்க்க போகும்போது जब बच्चे को देखने के लिए जाते हैं, சில ஆட்கள் இருக்கிறாங்க, कुछ लोग होते हैं பிறந்த பிள்ளைய துணியில சுத்தி தான் தருவாங்க. बच्चे को जो जन्म हुआ उसे कपड़े में लिपटा कर देते हैं. நம்ம ஆசையா கையில தூக்குவோம். हम उनको बड़े चाहत से हाथ में उठाएंगे, பிள்ளைய கையில தூக்கி ஜெபம் பண்ணி கொடுக்கறோம். बच्चे को हाथ में लेकर प्रार्थना करके देते हैं. ஆனா செலவுங்க, लेकिन कुछ लोग, எனக்கு சின்ன பிள்ளைய கண்ட பயமா இருக்கு, मुझे बच्चे को देखा तो बहुत डर लगता है, பிள்ளைய கையில தூக்குறதுக்கு பயமா இருக்கு, बच्चे को हाथ में उठाने में डर लगता है, அதனால பிள்ளைய போட்டுறணும் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, इसलिए मैं बच्चे को नीचे गिरा देगा बोलकर डर लग रहा है, அப்படி சொல்லுவாங்க. ऐसा कहेंगे. நம்ம தூக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொடுப்போம். हम उनको उठाएंगे, प्रार्थना करेंगे और दे देंगे. அந்த பிள்ளைய நல்ல உத்து பார்க்கிறது கிடையாது. लेकिन बच्चे को अच्छी तरह से देखते भी नहीं हैं. யாரு எனக்கு பிள்ளைய கையில தூக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, जो कहते हैं कि मेरे बच्चे को हाथ में उठाने को डर लगता है, நல்லா பார்த்துருக்கிறேன், मैं अच्छी तरह से देखी हूँ, அவங்க தான் பிள்ளைக்கு நகத்தை பார்ப்பாங்க, वही बच्चे का नखून देखेंगे, விரல பார்க்கறாங்க, बच्चे का उंगली देखेंगे, விரல் நீளமா இருக்கு, उंगली अच्छा लंबा है, நகம் ஊச்சா இருக்கு, नाखून भी बहुत बड़ा है, உதடு கற்பா இருக்கு. பத்தினா பிள்ளை வளரும் போது கற்பா வந்துரும். बच्चे देखो ओठ काला है ना, इसलिए बच्चा जब बड़ा हो जाएगा तो काला हो जाएगा. அந்த பிள்ளை காதை பாத்தீங்களா, उस बच्चे का कान को देखा, காது கற்பா இருக்கு. कान भी काला था. நான் நினைப்பேன், तो मैं सोचती हूँ நான் இதெல்லாம் பார்க்கலையே, मैं ये सब तो देखा नहीं. ஆரோக்கியமான பிள்ளைய கத்த கொடுத்திருக்கிறாரு, अच्छा आरोग्य भरा बच्चा परमेश्वर ने दिया है. பிள்ளை தூக்க பயமா இருக்குன்னு சொல்றவங்க, जो कहते हैं बच्चे को उठाने में डर लग रहा है, பிள்ளைக்கு விரல் எப்படி இருக்கு, बच्चे का उंगली कैसा है, பிள்ளைக்கு நகம் எப்படி இருக்கு, बच्चे का नखून कैसा है, பிள்ளைக்கு உதடு எப்படி இருக்கு, बच्चे का ओठ कैसा है, காது எப்படி இருக்கு, कान कैसा है, இதெல்லாம் வர்ணிச்சு பார்த்துட்டு ये सब अच्छी तरह से देख लेते हैं. பயமா இருக்குன்னு சொன்னவங்க और जिन्होंने कहा था कि डर लगता है, அவ்வளவுத்தையும் பார்க்கறாங்க. उतना सब देख लेते हैं. தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து பிறக்கும்
பார்க்கும்போது परमेश्वर यीशु मसीह का जब जन्म हुआ, இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். यीशु मसीह के बारे में स्वर्गदूत कहता है, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் लूका लिखित सुसमाचार की पुस्तक 1 अध्याय 31 32 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், यदि 31 और 32 को पढ़ोगे, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்கு கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, यहाँ पर स्वर्गदूत इस प्रकार कहता है, மரியாதை பார்த்து சொல்லுகிறார், मरियम से कहता है, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், देख तू गर्भवती होगी और तेरे एक पुत्र उत्पन्न होगा, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. तू उसका नाम यीशु रखना, இயேசு என்று பெயரிடுவாயாக. उसका नाम यीशु रखना, அந்த பிள்ளை பெரியவராய் இருப்பார், वो महान होगा, உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார், परम प्रधान का पुत्र कहलाएगा, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். और प्रभु परमेश्वर उसके पिता दाऊद का सिंहासन उसको देगा. கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு வெளிப்பட்டார். परमेश्वर का स्वर्गदूत मरियम को दर्शन दिया, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, तेरा एक पुत्र जन्म होगा, அந்த குமாரனுக்கு நகம் நீல நீளமா இருக்கும், उस बच्चे का नखून लंबा लंबा होगा, விரல் எல்லாம் நீல நீளமா இருக்கும், सारी उंगलियां लंबी लंबी होगी, காது இப்படி இருக்கும், உதடு இப்படி இருக்கும், उसका कान ऐसा होगा, उसका ओठ ऐसा होगा, தலைமுடி எல்லாம் சுருட்டு சுட்டியா இருக்கும், उसका पूरा बाल घुंघरालू होगा. இப்படி கர்த்தருடைய தூதன் மரியாளிடத்துல சொல்லல. ऐसा परमेश्वर का स्वर्गदूत ने मरियम से नहीं कहा. மனுஷன் பார்க்கிற பிரகாரம் வேறு, தேவன் பார்க்கிற பிரகாரம் வேறு. मनुष्य जैसा देखता है वैसा परमेश्वर का देखना नहीं होता है. கர்த்தருடைய தூதன் மரியாளிடத்துல சொல்லும்போது, स्वर्गदूत आकर मरियम से ये कहता है, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, तेरा एक पुत्र उत्पन्न होगा, அவர் பெரியவராய் இருப்பார், वो महान होगा, அவர் பெரியவராய் இருப்பார். वो महान होगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசு குழந்தைதான், यीशु बालक था, இயேசு ஒரு பாலகன் தான். यीशु एक बालक था. குழந்தையாய் பிறந்த இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் போனார்கள். बालक यीशु को देखने के लिए राजशास्त्री लोग गए. குழந்தையாய் பிறந்த இயேசுவை பார்ப்பதற்கு மேய்ப்பர்கள் போனார்கள். बालक यीशु को देखने के लिए चरवाहे गए. எல்லாரும் இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது எல்லாரும் இயேசுவை பார்க்க போனார்கள். सब लोग ने जब सुना कि यीशु का जन्म हुआ है तो यीशु से मिलने के लिए गए. அப்ப இயேசுவை பார்க்க போவதற்கு முன்பாக यीशु से मिलने के लिए जाने से पहले கர்த்தருடைய தூதன் சொன்னார், स्वर्गदूत ने ये कहा, உனக்கு பிறக்கிற குமாரன் பெரியவராய் இருப்பார், तेरा पुत्र जो जन्म होगा वो महान होगा, உனக்கு பிறக்கிற குமாரன் பெரியவராய் இருப்பார். तेरा पुत्र महान होगा. இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களை கத்த திறப்பாராக. आज के दिन हमारे भी अर्रे की मन की आंखों को परमेश्वर खोल दे. இயேசு பிறந்தார் பிறந்தார் என்று பிறந்த நாளை நினைவு கூறுவதல்ல, सिर्फ यीशु का जन्म हुआ बोलकर जन्मदिन मनाने के लिए नहीं. இயேசு பெரியவர். यीशु महान இந்த है. இயேசு பெரியவர் என்கிற அறிவை மறந்து ये यीशु महान है ये जानकारी को भूलकर இயேசு பாலகனாய் பிறந்தார், यीशु बालक के रूप में जन्म हुआ, இயேசு குழந்தையாய் பிறந்தார் यीशु बालक के रूप में जन्म हुआ என்று சொல்லி ऐसे कहते हुए அநேகர் பண்ட பலகாரங்களை பரிமாறி கொள்கிறார்கள். कई लोग आपस में मिठाइयों को बांटते हैं, அநேகர்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கிறார்கள். कई लोग आपस में खाने की पदार्थ बांटते हैं, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறார்கள். आजू बाजू लोगों को भलाई करते ஆனா हैं. தேவனுடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के लोग நம்முடைய ஆண்டவரை நாம் பெரியவராக கண்டு கொள்ள வேண்டும். हमारे परमेश्वर को महान के रूप में देखना है, நம்முடைய கர்த்தரை நாம் இரட்சகராக காண வேண்டும். हमारे यहोवा को उद्धारकर्ता के रूप में देखना है. நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரியவர். हमारा परमेश्वर बहुत महान है. ஒரு குழந்தை இருந்தது, एक बच्चा था, அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தது. वो बच्चे का जन्मदिन आया. தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி पिताजी अपने बच्चे को तोहफा देने के लिए ஒரு வைர மோதிரம் வாங்கிட்டு வந்தார். एक जो है मोती का अंगूठी लेकर आया, ஹீரா, हीरा का अंगूठी, ஆமாம், வைர மோதிரம். हीरा का अंगूठी लाया. அந்த வைர மோதிரம் வாங்கிட்டு வரும்போது वो हीरा का अंगूठी जब लाया था, அந்த வைர மோதிரத்தை வைக்கும்போது நகை கடைக்காரங்க ஒரு ரோஸ் கலர்ல பேப்பர் சுத்தி வச்சிருப்பாங்க.
जो गहने की दुकान में आपने देखा होगा, जब गहने को एक लाल रंग की कागज में उसको लिपटा कर देते हैं। ஆமா ஒரு மாதிரி பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர்ல பேப்பர்ல மெதுவா சுத்தி வச்சிருப்பாங்க. एक थोड़ा सा डार्क पर्पल कलर में वो उस कागज में उस गहने को लिपटा कर रखते हैं। அதுக்கு மேல ஒரு பேப்பர் வச்சு ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. उसके ऊपर एक पेपर डाल के फिर उसको बॉक्स में रख के देते हैं। அதுக்கு மேல ஒரு சின்ன டப்பா, उसके ऊपर एक छोटा डब्बा, அந்த டப்பா திறந்தா यदि वो डब्बा खोलेंगे அது உள்ள ஒரு நல்ல கலர் பேப்பர், उसके ऊपर एक रंग बिरंगी पेपर, அந்த கலர் பேப்பர் திறந்தா उसका रंग बिरंगी पेपर को खोलेंगे, அது उள்ள மோதிரம் இருக்கு. उसके अंदर एक अंगूठी। தகப்பனார் பார்க்கறேன், पिताजी ने देखा நம்ம பிள்ளைக்கு வைர மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கோம். हमने अपने बच्चे को हीरे का अंगूठा दिया है, பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. तो बच्चा बहुत खुश हो जाएगी। அந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்த इसलिए वो अंगूठी लेकर दिया, கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடிட்டு ஆபீஸ் போயிட்டாரு. देने के बाद जन्मदिन मना के ऑफिस चला गया। ஆபீஸ் போயிட்டு வந்தாரு, ऑफिस जाके आया, பிள்ளைகிட்ட கேக்குறாரு, बच्चे से पूछा இந்த மோதிரத்தை எங்க வச்சிருக்கிற? तू अंगूठी कहाँ रखी है? அந்த பிள்ளை மோதிரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கு. वो बच्चे ने अंगूठी को कहीं तो रख दिया। அந்த மோதிரத்தை அப்பா இங்கதான் வச்சிருந்தேன் தேடி எடுக்கிற. वो अंगूठी ढूंढने लगी और देखने लगी। மோதிரத்தினுடைய அருமை தெரியல, उसको अंगूठी का मूल्य नहीं मालूम था, மோதிரங்களுடைய பார்வைக்கு விலையேறப்பட்டதாய் தெரியவில்லை, उसके लिए अंगूठी कुछ मूल्य नहीं लगा, அதனால மோதிரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். इसलिए कहीं तो उसने अंगूठी रख दिया। மோதிரத்துக்கு பதிலாக अंगूठी के बदले में அவளுக்கு அது டப்பா ரொம்ப பிடித்திருந்தது. उसके लिए वो डब्बा बहुत पसंद आया। அந்த டப்பாக்குள்ள இருந்த கலர் பேப்பர் ரொம்ப பிடித்திருந்தது. उस डब्बे के अंदर जो कलर पेपर था वो बहुत पसंद आ गया। மோதிரத்தை எங்க என்று கேட்டபோது जब पिताजी ने बच्चे से पूछा अंगूठी कहाँ है, அவள் சந்தோஷமாய் பத்திரப்படுத்தி வைத்திருந்த டப்பாவை தூக்கி கொண்டு அப்பா கையில கொடுக்கிறார். तब वह आनंदित होकर जो संभाल कर रखी थी उस डब्बे को लेकर पिताजी के हाथ में दी। அப்பா டப்பாவை திறந்து பார்க்கற மோதிரத்தை காணு. पिताजी ने डब्बा खोलकर देखा, अंदर अंगूठी नहीं था। அந்த பிள்ளைக்கு மோதிரத்தை பார்க்கிலும் அந்த டப்பாவும் பேப்பரும் தான் சந்தோஷமா இருந்தது. उस बच्चे के लिए अंगूठी से बढ़कर वो डिब्बा और वो कागज ही बहुत आकर्षित लगा। அந்த டப்பாக்குள்ள இருந்த மோதிரத்தின் அருமை அதுக்கு தெரியவில்லை. उस डिब्बे के अंदर जो अंगूठी था उसका मूल्य वो नहीं जानती थी। இதே போலதான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். उसी तरह आज के दिन भी मसीही लोग क्रिसमस ये त्योहार को मना रहे हैं। கிறிஸ்து பிறந்தார், मसीह का जन्म हुआ, ஆனா கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்கிறதா? क्या मसीह को हमारे जीवन में जगह है? இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே आज के दिन इस क्रिसमस के शुभ अवसर में தேவனுடைய பிள்ளைகள் ஆகாரத்திலையும் வஸ்திரங்களிலையும் சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள். भोजन में वस्त्र में क्रिसमस मनाते हैं। அந்த டப்பாவையும் பேப்பரையும் சேர்த்து வச்சிருந்த பிள்ளையை போல जैसा उस बच्चे के समान जिसने डिब्बा और कागज संभाल कर रखी थी, உலக பிரகாரமான சில காரியங்களை நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள் அல்லாமல் उसी प्रकार दुनिया के किसी बातों में ही आनंदित होते हैं। கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? क्या मसीह मुझ में है? கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? क्या मैंने मसीह को प्रथम स्थान दिया है? இந்த ஒரு அறிவு இல்லாமல் போகிறது. ये जानकारी उनके अंदर नहीं है। அதனால தான் நேற்று டிராமாவுல நீங்க பாத்தீங்க, इसलिए कल के दिन अपने ड्रामा में देखा இயேசு வந்தார், यीशु आया, அவர் அமைதியா இருக்கிறார். वो शांत बैठा था। ஆனா இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு விரும்புறாங்க. यीशु को चाहते हैं कि प्रथम स्थान दे, இயேசு வீட்டுக்குள்ள வரணும், यीशु मेरे घर में आना है, ஆசையாய் தேடுகிறார்கள். बड़ी चाह से तू ढूंढते हैं। இயேசு வந்திருக்கிறார், यीशु आया तो था, இயேசு பரிதாபமாய் உட்கார்ந்திருக்கிறார். यीशु बड़े बहुत ही बिचारे के समान बैठा था। அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாட்கள் சொந்தக்காரர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு பெரியவர்களாய் மாறி போனார்கள். उनके घर में जो भी आए थे बड़े बड़े लोग उनके लिए बहुत बड़ा लगा। இயேசுவை மறந்து போனார்கள். वो यीशु को भूल गए। இயேசு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். यीशु घर छोड़कर बाहर चला गया। இததான் டிராமாவை நடிச்சு காட்டினாங்க. यही ड्रामा में उन्होंने बताया था। இன்னைக்கு அதே போல தான் आज के दिन भी उसी तरह இயேசுவின் பிறப்பு தினம் என்று நினைவு கூறுகிறவர்கள் जो मानते हैं कि यीशु के जन्मदिन को இயேசு தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா என்பதிலே அக்கறை செலுத்துவதை பார்க்கிலும் यीशु मसीह मेरे जीवन में है या नहीं इसे ध्यान देना छोड़कर ஆகாரத்திலையும் வஸ்திரங்களிலையும் சொந்த பந்தங்களிலையும் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். भोजन में, कपड़े में, रिश्तेदारों में ही आनंद ढूंढ रहे हैं। நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? हमारा परमेश्वर किस प्रकार है? அவர் மிகவும் பெரியவராய் वो இருப்பார். बहुत ही महान है, அவர் மிகவும் பெரியவராய் இருப்பார். वो
अधिक महान है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று நம்முடைய வாயினால வர்ணிக்க முடியாது. हमारा परमेश्वर कितना महान है इसे अपने मुंह से वर्णन नहीं कर सकेंगे। ஒவ்வொருவருக்கும் இயேசு ஒவ்வொரு விதத்துல பெரியவராய் செயல்பட்டு இருப்பார். हर एक के लिए परमेश्वर अलग अलग रीति से महान है। ஒரு சின்ன குளம், ஒரு சின்ன குண்டு கிடந்தது. एक छोटा सा तालाब था, அதுக்குள்ள 2 தவளை கிடக்கு. उसके अंदर 2 बेडूक। அந்த தவளைக்கு ரொம்ப சந்தோஷம். वो मेढक बहुत खुशी थे। ஒரு சின்ன குண்டு, एक छोटा सा तालाब, அதுக்குள்ள 2 தவளை. उसके अंदर 2 मेढक। அந்த தண்ணிக்குள்ளே சுத்தி 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 வருது. वो मेंढक जो है उसी पानी के अंदर घूम घूम कर आ रहा था, தண்ணி விட்டு வெளியே ஒரு நாள் வந்தது இல்ல. कभी पानी छोड़कर बाहर नहीं आया। அது நினைச்சது, उसने सोचा, இந்த சின்ன குண்டு நிறைஞ்சிருக்கிற தண்ணி தான் உலகம். उसको लगा कि ये तालाब जिसमें थोड़ा सा पानी है यही मेरे लिए दुनिया है। இந்த உலகத்துக்குள்ள நாம தான் பெரியவர்கள் इस दुनिया के अंदर मैं ही बड़ा हूँ। என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டது. ऐसे वे दोनों आपस में बात कर लिए। இந்த உலகத்துல நம்ம தான் இருக்கிறோம். इस दुनिया में हम केवल हैं, நாம தான் பெரியவர்கள். हम दोनों ही बड़े हैं, எனக்கு உலகத்தை பார்க்கல क्योंकि उन्होंने अभी तक दुनिया नहीं देखा। என்று சந்தோஷமா இருந்தது. वह दोनों बहुत आनंदित थे। ஒரு நாள் ஒரு தவளை தண்ணி விட்டு வெளியே வந்தது. एक दिन क्या हुआ, एक मेंढक जो है पानी छोड़कर बाहर आ गया। அங்க ஒரு யானையை கண்டது. वहाँ एक हाथी को देख लिया। யானையை பார்த்தபோது हाथी को देखते ही அந்த யானை உருவத்துல பெரிதா இருக்கிறது. हाथी का रूप तो बहुत बड़ा, बहुत ही बड़ा था। பூமியின் தரையை பார்க்கிறது. उसने धरती को देखा। இதுவரைக்கும் நாம் வாழ்ந்ததுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். अभी तक तो मैं यही सोच रहा था कि मैं जिस तालाब में रहता हूँ वही बड़ा है। இதை விட பெரிய உலகம் இருக்கிறது. इससे भी बहुत बड़ा दुनिया है। நாம தான் பெரியவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். हम तो जानते सोचते थे कि हम ही बड़े हैं। நம்மை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். हमसे भी बड़ा बड़ा रूप वाले அது हैं। மற்ற தவளைக்கு பார்க்க போனது. बाकी के मेढक से मिलने गए। அது சொல்லிச்சது, उसने कहा, நம்ம தான் பெரியவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். हम तो सोच रहे थे कि हम ही लोग बड़े ஆனா हैं, நம்ம விட பெரிய ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். लेकिन मैंने तो हमसे भी बहुत बड़ा रूप को देखा। மற்ற தவளை கேக்குது, तो बाकी मेंढक ने पूछा, அது எவ்வளவு பெரியதா இருந்தது? वो कितना बड़ा था? இவ்வளவு இருக்குமா? क्या इतना था? இல்ல. नहीं। இவ்வளவு? इतना था? இல்ல. नहीं। இவ்வளவு? इतना? இல்ல. नहीं। கையை விரிச்சு விரிச்சு காட்டுது. हाथ फैला फैला के दिखाने அதற்கு लगा। பிறகு அது கையை விரிக்க முடியல. उसके बाद उसको आगे फैला नहीं पाया। விரிக்க முடியாத அளவுக்கு கையை விரிச்சுது. जितना फैला सकता है उतना फैलाया, தவளை வயிறு வெடிச்சு போச்சு. और उसका मेंढक का पेट ही फट गया। நான் உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன். मैं आपको कहानी बता रही அந்த கழுது, அந்த தவளையினாலே हूँ। वो उस मेंढक के कारण யானை எப்படி பெருசு, எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியல. वो हाथी कितना बड़ा है बोलकर दिखा नहीं पाया। அப்ப வானாதி வானத்தை படைத்த தேவாதி தேவனின் புத்திரனாய் உலகத்தில் வந்த இயேசு, आकाश में परमेश्वर, हमारे प्रभुओं के प्रभु जो परमेश्वर और राजा के रूप में जो यहाँ पर आया, அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். वो अतिमान है। அது எவ்வளவு பெரியவர் என்பதை நம்மளால வாயினால சொல்ல वो முடியாது. कितना महान है इसे हम अपने मुंह से वर्णन नहीं कर सकेंगे। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளும் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் तो हम सब परमेश्वर के लोग एक मन होकर இந்த கால வேளையில इस सुबह के समय எல்லாரும் ஒரே இருதயத்தோடு सबको एक ही मन से இயேசு பெரியவர் என்று சொல்லணும். यीशु महान है करके कहना है। நான் தமிழ்ல சொல்லுவேன், சொன்ன பிறகு ஹிந்தில சொல்லுங்க. पहले तमिल में बोलना, फिर उसके बाद हिंदी में बोलेंगे। இயேசு பெரியவர். சத்தமா जोर से बोलिए, இயேசு मा- பெரியவர். यीशु यीशु महान है। यीशु महान है। இயேசு பெரியவர். यीशु महान है। அப்ப இந்த அறிவு உங்களுக்கு உண்டாயிருக்கணும். ये जानकारी आपके अंदर होना चाहिए। குழந்தை இயேசு நினைக்க கூடாது. बालक यीशु बोलकर मत सोचना। பிறந்த वो जन्म तो लिया, அவர் பெரியவர். लेकिन वो महान है। அப்ப எதெல்லாம் பெரியவர்? किन बातों में महान है? வேதம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யோவான் 4வது அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் यूहन्ना 4 अध्याय में हम पढ़ते அந்த हैं, 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. उस 4 अध्याय में एक घटना बताया गया है। இயேசுவோட சீசர்களும் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது यीशु के चेले जब सफर कर रहे थे, சமாரியா என்கிற ஒரு தேசத்தின் பக்கமாக வருகிறார்கள். तब सामरी नगर की ओर आते हैं। அங்கே வந்தபோது वहां आते ही ஒரு கிணற்றண்டையில இயேசு உட்கார்ந்தார். एक कुएं के पास यीशु बैठा था। இயேசுடைய சீசர்கள் சாப்பாடு வாங்கும்படியாய் போய்விட்டார்கள். यीशु के चेले भोजन खरीदने के लिए चले गए। இப்பொழுது இயேசு இந்த கிணற்றண்டையில
பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். अब ये यीशु कुएं के पास बैठा है. அந்த சமாரியா தேசத்திலிருந்து ஒரு ஸ்திரீ தண்ணி எடுக்க கிணத்துக்கு வந்தாள். सामरिया के नगर से एक स्त्री पानी भरने के लिए आई थी. அந்த ஸ்திரீ தண்ணி எடுக்க வரும்போது जब वो स्त्री जल भरने को आई, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, यीशु ने उस स्त्री से कहा, நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன், मैं बहुत ही प्यासा हूँ, எனக்கு கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு मुझे கேட்டாரு. पानी पिला करके कहा. அப்ப சமாரியா ஸ்திரீ பார்க்கிறார், तब सामरी स्त्री ने देखा, நீர் யூதனா இருக்க आप तो यहूदा हो, சமாரியாளாகிய என்னிடத்தில் मुझ सामरी स्त्री से நீ தண்ணி கேட்பது எப்படி? पानी क्यों मांगते हो? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? क्या इस कुएं को हमारे लिए दिया हुआ याकूब से भी तुम बढ़कर हो? யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? क्या तुम याकूब से भी बढ़कर हो? யாக்கோப்பு நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவர். याकूब हमारे पूर्व पिता में से एक है. யாக்கோப்பு அவர்களுக்கு கிணற்றை கொடுத்திருந்தார். याकूब उनके लिए कुआं दे रखा था. அந்த கிணற்றில் இருந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்து பருகி கொண்டிருக்கிறார்கள். उसी कुएं में से सारे देश के लोग पानी भरते थे. இயேசு சொன்னார், यीशु ने कहा, நீ யாரிடத்தில் இந்த கேள்வி கேட்கிறாய் என்பது உனக்கு தெரியல. तुम नहीं जानती कि तुम किससे मांग रहे हो. இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். इस कुएं के पानी को पीने वालों को फिर से वो प्यासे होंगे. நான் தருகிற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ, लेकिन मैं जो पानी पिलाता हूँ, அந்த தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் அவர்களுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். वो जीवन का जल होगा जो सदा उनके अंदर से सोता के समान निकलते रहेगा. இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, உங்களுக்கு இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கிலும் நான் பெரியவர். मैं तुम्हारे लिए जो ये कुआं दिया हुआ याकूब से भी मैं महान हूँ. யாக்கோபு கிணற்றை கொடுக்க முடியும். याकूब केवल कुआं दे सकता है. ஒருவேளை அந்த கிணற்றில் தண்ணீர் உள்ள கிணற்றை கொடுத்திருக்க முடியும். शायद पानी भरा हुआ कुआं दिया அந்த होगा. தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். उस कुएं के पानी को पीने वाले फिर से प्यासे होंगे. ஆனால் ஒரு காலம் தாகம் எடுக்காது. लेकिन कभी प्यास न लगने वाले, நித்திய ஜீவகாலமாய் ஒரு மனுஷனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். अनंत काल तक एक जीवन की सोता के समान देने वाला हमारा परमेश्वर. இயேசு பெரியவர். यीशु महान है. இயேசு யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु याकूब से भी महान है. அவர் யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர். वो याकूब से भी महान है. யாக்கோபு கிணற்றை கொடுத்தாரு. याकूब ने कुआं दिया. தண்ணி இல்லாத கிணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம் வரும்? यदि जल के बिना वाला कुआं दिया होता तो उससे क्या लाभ है? கிணறு மனுஷன் வெட்டலாம். कुआं कोई भी काट सकता है. பைசா இருக்கிறவங்க எவ்வளவு பைசானாலும் செலவழிச்சு கிணறு வெட்டலாம். जिसके पास पैसा है कितना भी पैसा खर्च करके कुआं डाल सकते हैं. சொல்லுங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, அந்த பரிதானம் அதாவது பணம் லஞ்சம், घूस. நம்ம லஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல. हमें घूस बोलने की जरूरत கையில नहीं है. காசு இருந்தா जिसके हाथ में पैसा है எந்த காரியத்தையும் செய்து முடிக்கலாம். कोई भी काम हम समाप्त कर सकते அது हैं. நம்முடைய பிரயாசம். वो हमारा प्रयास. யாக்கோபு கிணறு வெட்டினார். याकूब ने कुआं खोदा. கிணற்ற ஒரு மனுஷன் வெட்டலாம். कोई भी कुआं खोद सकता है. ஆனா எத்தனை கிணறு வெட்டினாலும் कितना भी कुआं खोदे, அத்தனை கிணற்றிலும் தண்ணீர் தருவது நம்முடைய ஆண்டவர். उतने भी कुएं में पानी देता है सिर्फ हमारा परमेश्वर. அதனால ஒன்றை மறந்து போக கூடாது. एक बात भूल नहीं जाना, கிணற்றை கொடுத்த யாக்கோபை பார்க்கிலும் कुआं दिया हुआ याकूब से भी தண்ணீர் கொடுத்த இயேசு பெரியவர். पानी दिया हुआ हमारा यीशु महान है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் आज के दिन हम जीवित हैं, इसका मतलब பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே ஊதினது ஜீவ சுவாசம். पिता परमेश्वर ने हमारे अंदर फूंका है जीवन. நாம் எவ்வளவோ சொல்லல. कितना कुछ बोल सकते हैं. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார், याकूब अपने पत्री में इस प्रकार लिखता है, நாங்கள் இன்ன பட்டணத்துக்கு பிரயாணம் போய் हम इस नगर में यात्रा करेंगे, அங்கே ஒரு வருஷம் தங்கி இருந்து वहाँ पर 1 साल रहकर நாங்கள் அங்கே வியாபாரம் செய்து பிழைத்து हम वहाँ पर धंधा करके जीवन बिताएंगे. சம்பாதித்து வருவோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள். कमा कर ले आएंगे ऐसा कहने वाले सुनो. நாளைக்கு நடப்பது இன்னது என்பது உங்களுக்கு தெரியாது. कल के दिन क्या होगा इसे कोई नहीं जानता. ஆனபடினாலே इसलिए கர்த்தருக்கு சித்தமானால் परमेश्वर की इच्छा हो तो நாங்களும் உயிரோடு இருந்தால் हम भी जिंदा रहेंगे तो இன்ன காரியத்தை செய்வோம் என்று சொல்லுங்க. ये सब कुछ करेंगे बोलकर कहो. நம்மளால ஒன்று முடியாது. हमसे कुछ भी नहीं होगा.
हम सिर्फ ऐसे कह सकते हैं, வியாபாரம் செய்யலாம் என்று சொல்லலாம், कह सकते हैं कि मैं धंधा करूंगा, நான் தொழில் செய்வேன் என்று சொல்லலாம், कह सकते हैं कि मैं व्यापार करूंगा। அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கலாம், ऐसा एक विचार हमारे अंदर होगा। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் எண்ணம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது। आपका विचार सिर्फ आपके मन में है। ஞானி சொன்னார், ज्ञानी ने कहा ஒரு மனுஷனுடைய எண்ணம் एक किसी व्यक्ति का विचार அவன் இருதயத்தில் இருக்கிறது, उसके मन में होता है, ஆனால் அவன் இருதயத்தின் எண்ணத்தில் இருக்கிற வழிகளில் लेकिन उसके मन में जो विचार है उस रास्ते में அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர், उसके चलन को स्थिर करता है परमेश्वर। நீங்கள் உங்கள் உள்ளத்துல யோசிக்கலாம், आप भी भले अपने मन में सोचते होंगे இந்த பட்டணத்துக்கு போணும், मैं उस गांव में जाऊंगा, ஒரு வருஷம் தங்கி இருக்கணும், 1 साल वहां रहूंगा, வியாபாரம் செய்யணும், वहां मैं काम धंधा करूंगा, பிழைக்கணும், मैं वहां पर जिंदा रहूंगा। இருதயத்தில் நீங்கள் யோசிக்கலாம், ऐसा भले ही आप अपने मन में सोच सकते हो, ஆனால் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவது கர்த்தர், लेकिन उस कार्य को सफल करने वाला हमारा परमेश्वर है। அப்ப யோசனை பெரிதல்ல, इसलिए सोचना बड़ी बात नहीं है। உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் இருதயத்துல யோசிக்கிறார், इस दुनिया में जितना ही इंसान है, सारे इंसान अपने मन में कुछ ना कुछ सोचते रहता है। யோசனை பெரிதல்ல, सोचना बड़ी बात नहीं है, யோசனை நிறைவேற்றுகிற கர்த்தர் பெரியவர், सोच को पूरा करने वाला हमारा परमेश्वर महान है। இயேசு பெரியவர், यीशु महान है, இயேசு பெரியவர், यीशु महान है। யாக்கோபை பார்க்கிலும் இயேசு பெரியவர், याकूब से भी बढ़कर यीशु महान है। கிணற்றை கொடுத்த யாக்கோபை பார்க்கிலும் कुआं दिया हुआ याकूब से बढ़कर தண்ணீரை கொடுத்த இயேசு பெரியவர், पानी दिया हुआ यीशु महान है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இயேசு பெரியவர், यीशु महान है। இந்த அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறது, ये जानकारी हमारे अंदर होनी இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கும்போது चाहिए। ये जानकारी जब हमारे अंदर होगी, தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன காரியத்தை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், छोटी छोटी बातों को हम नहीं चाहेंगे। பெரியவர் हमारा यीशु महान है। சின்ன சின்ன காரியம் இருக்குமேயானால் यदि छोटी छोटी सी कोई बातें हो, உலகத்துல பார்க்கிறோம், इस दुनिया में हम देखते हैं ஒரு சின்ன காரியம்னா சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட பேசி முடிக்கிறோம், छोटी छोटी सी कोई काम हो तो छोटे छोटे लोगों से बात करके कर लेते हैं। ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், यदि एक आमदार है, ஒரு கலெக்டர் இருக்கிறார், कोई कलेक्टर है, அவங்கள்ட்ட போய் நின்னுட்டு उनके पास जाके खड़े रखे, பக்கத்து வீட்டுல தண்ணி சண்டை வந்த விஷயத்தை போய் பேச முடியாது, बाजू में पड़ोसी में जो पानी के लिए झगड़ा किया वो जाके उनको नहीं बता सकते। அவங்களிடத்துல பேச வேண்டிய வார்த்தை தான் அவங்ககிட்ட போய் பேச முடியும், उनके पास जो बताना है वो ही हम उनको बता सकते हैं। இயேசு பெரியவர், हमारा यीशु महान है, அவர் பெரியவராய் இருக்கிறபடினால் वो महान है, इसलिए தேவனுடைய பிள்ளைகள் சின்ன காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, छोटी बातों के बारे में बिल्कुल चिंता मत करो। சின்ன காரியம் எல்லாம் இயேசுவுக்கு முன்பாக ஒன்றுமில்லை, छोटी छोटी सी बातें यीशु के सामने कुछ भी नहीं है। அவர் பெரியவராய் இருக்கிறது போல वो जैसा महान है, தேவனுடைய பிள்ளைகள் நாமும் பெரியவராய் இருக்க வேண்டும், हम भी महान बनना है। நம்மை பெரியவராய் மாற்றுவது கர்த்தர், हमें महान बनाता है परमेश्वर। இயேசு பெரியவராய் இருப்பது மட்டுமல்ல, केवल यीशु ही महान नहीं है, அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை उसका पीछा करने वाले परमेश्वर के लोग भी இயேசு பெரியவராய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், यीशु उनको उन्नति करके आशीष करता है। இந்த இயேசு பெரியவராய் இருக்கிறார், ये यीशु महान है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, இயேசு ஒரு நாள் வனாந்தரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது एक दिन जब यीशु निर्जल देश में जंगल में सेवा कर रहा था, ஜனங்கள் 3 நாளாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், लोग 3 दिन से परमेश्वर का संदेश सुन रहे थे। ஜனங்களுடைய கையில ஒண்ணுமில்லை, लोगों के हाथ में कुछ भी नहीं था, பட்டினியாய் இருக்கிறார்கள், भूख के बैठे थे। இயேசுவுக்கு ஜனங்களை பட்டினியாய் அனுப்ப மனமில்லை, यीशु को लोगों को भूखा भेजना बिल्कुल इच्छा नहीं था। சீசர்களை பார்த்து கேட்கிறார், उसने चेलों से पूछा, உங்களிடத்தில் ஏதாயிலும் உண்டா, क्या आपके पास कुछ है? ஜனங்கள் பசியினால் மயக்கம் போட்டு விழுந்துருவார்கள், लोग भूख के मारे किधर बेहोश होकर गिर जाएंगे। அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு சிறுவனை கண்டுபிடித்தார்கள், उसी भीड़ में एक छोटा सा बालक था, அந்த சிறுவனுடைய கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது, उस बालक के हाथ में 5 रोटी और 2 मछली थी। அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார்கள், उस 5 रोटी और 2 मछली को यीशु के पास लाया। இயேசு அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி
यीशु ने उस 5 रोटी और 2 मछली को लिया, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி उसे धन्यवाद कहा, விட்டு उसे तोड़ा சீசர்களிடத்திலே கொடுத்தார். और चेलों को दे दिया। சீசர்கள் பரிமாறினார்கள். चेलों ने भरोसा, கிட்டத்தட்ட 20,000 ஜனங்கள் சாப்பிட்டார்கள். और लगभग 20,000 लोग वहां पर खाए। அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புருஷர்கள் 5,000 பேர் சாப்பிட்டார்கள். कहा गया है कि केवल पुरुष लोग 5,000 लोग। அப்ப ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது குறைந்தது 4 பேர் கணக்கு போட்டாலே किसी परिवार में यदि 4 भी लोग रहेंगे, 20,000 ஜனங்கள் சாப்பிட்டார்கள். लगभग 20,000 से भी अधिक लोग खाए। 5 அப்பம் 2 மீன், केवल 5 रोटी और 2 मछली। அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் வைத்துக் கொண்டிருந்தால் ஒருவர் சாப்பிட்டு இருக்க முடியாது. यदि 5 रोटी और 2 मछली को रखे होते तो कोई नहीं खा सकता था। அது இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுக்கப்பட்ட போது, लेकिन जब वही 5 रोटी और 2 मछली यीशु के हाथ में दिया இயேசு गया, அப்பத்தை மீனையும் ஆசீர்வதித்து यीशु ने उस रोटी और मछली को आशीर्वाद किया, அதை பிட்டு उसे तोड़ा சீசர்களிடத்திலே பரிமாற கொடுத்தார். और चेलों के हाथ में दे दिया बांटने के लिए। தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பெரியவர். हमारा यीशु महान है। அப்பத்தை மீனையும் கொடுத்ததினால தான் ஆசீர்வாதம் உண்டாயினது. रोटी और मछली को देने से आशीर्वाद हुआ। அப்பமும் மீனும் கொடுத்த சிறுவன் பெரியவன் அல்ல. जो रोटी और मछली दिया हुआ वो बालक महान नहीं है। அவன் ஒரு சிறுவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை மீனையும் கொண்டு வந்தார். एक बच्चा के हाथ में जो रोटी और मछली दिया गया था उसे वो ले आया, அதை இயேசுவின் கரத்திலே கொடுத்தார்கள். उसे यीशु के हाथ में दिए। அந்த அப்பத்தையும் மீனையும் பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்த இயேசு பெரியவர். उस रोटी और मछली को तोड़कर चेले के हाथ में दिया, वो यीशु महान है। யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர். याकूब से भी बढ़कर यीशु महान है। கிணற்றை கொடுத்த யாக்கோபை பார்க்கிலும் இயேசு பெரியவர். कुएं को दिया हुआ याकूब से बढ़कर यीशु महान है। 5 அப்பத்தை 2 மீனையும் பிட்டு 5 रोटी और 2 मछली को तोड़कर கிட்டத்தட்ட 20,000 ஜனங்களை போஷித்த இயேசு பெரியவர். लगभग 5,000 लोगों को खिलाया हुआ यीशु महान है। தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். आप लोग अच्छी तरह से जान लीजिए। இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு அறிவு உண்டாகட்டும். आज के दिन आपके मन में एक अच्छी जानकारी होने दो। நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். मैं आराधना करता हूँ वो यीशु महान நான் है। ஆராதிக்கிற இயேசு பெரியவர். हम जिसकी आराधना करते हैं वो यीशु महान தேவனுடைய है। பிள்ளைகள், குழந்தை இயேசுவை நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. बालक यीशु को याद नहीं करना, குமாரனாய் பிறந்த இயேசுவை நீங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்த கூடாது. पुत्र के रूप में जन्म हुआ यीशु को अपने आंखों के सामने खड़ा नहीं करना। நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவது हमारे मन की आंखों के सामने किसको खड़ा करना है? தண்ணீர் உள்ள கிணற்றை கொடுத்த இயேசு பெரியவர். जो पानी से जो भरा हुआ कुएं को दिए हुए याकूब से भी बढ़कर जो महान है। 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000க்கு அதிகமான புருஷர்களை போஷித்த இயேசு பெரியவர். 5 रोटी 2 मछली के द्वारा 5,000 से भी अधिक पुरुषों को खिलाया हुआ यीशु महान है। இயேசு பெரியவர். यीशु महान இந்த है। வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். इसी शब्द को बार बार दोहराते நீங்கள் रहिए। இந்த வார்த்தை உச்சரிக்க इस शब्द को दोहराते दोहराते தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் பெருகிக் கொண்டே आपका இருக்கு. विश्वास बढ़ते जाएगा। உங்கள் வாழ்க்கையில் இருக்க கவலைகள் மாறு. आपके जीवन की चिंता दूर हो जाएगी। உங்கள் வாழ்க்கையில் இருக்க விசுவாச குறைவுகள் மாறு. आपके जीवन में जो विश्वास की घटी है वो दूर हो जाएगा। நீங்கள் நல்ல தைரியமாய் சொல்ல முடியும். आप बड़े हियाव बांध कर कह सकते हो, நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். मैं जो आराधना करता हूँ वो परमेश्वर महान பெரிய है। இயேசுவினால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे महान परमेश्वर से कोई काम असंभव नहीं है। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से कोई काम असंभव नहीं है। எல்லாரும் சொல்லுவோம் இயேசு பெரியவர். सब बोलेंगे यीशु महान இயேசு है, பெரியவர். यीशु महान है, இயேசு பெரியவர். यीशु महान பெரிய है। காரியங்களை சிந்தியுங்கள். महान बातों को பெரிய सोचिए, காரியங்களை எதிர்பாருங்கள். महान बातों को चाहिए। பெரியவர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். हमारा यीशु महान हमारे अंदर இந்த है। பெரியவர் நமக்குள்ளே இருக்கும்போது ये महान यीशु जब हमारे अंदर है, தேவனுடைய பிள்ளைகள் பெரிய காரியங்களை யோசியுங்கள். बड़ी बड़ी बातों को चाहते रहो। கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். परमेश्वर के हाथों से बड़ी बातों को चाहते रहो। கர்த்தர் உங்கள் புத்திக்கு அறிவுக்கு எட்டாத விதத்தில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். आपके सोच और समझ के बाहर परमेश्वर बड़े कामों को करेगा। வேதத்தில் நீங்கள் மத்திய 12 அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் मत्ती 12वां अध्याय को यदि हम पढ़ेंगे, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया இந்த है, மத்திய 12 அதிகாரத்திலே इस मत्ती 12वां अध्याय में அந்த 6வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் उसके 6वां वचन को यदि पढ़ोगे, தேவாலயத்திலும் பெரிய
தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். मैं तुमसे कहता हूँ कि यहाँ ये वह है जो मंदिर से भी बड़ा है. இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சி. यीशु अपने बारे में कहता है, நான் தேவாலயத்திலும் பெரியவர். मैं मंदिर से भी बड़ा हूँ. இயேசு தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். हमारा यीशु मंदिर में प्रवेश किया. அவருடைய சீசர்கள் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது उसके चेले जब उसके साथ सफर कर रहे थे, ஒரு வயல்வெளியாய் கடந்து போகிறார்கள். एक खेती से गुजरे. அந்த சீசர்கள் பசியாய் இருந்தபடியினால் वो चेले भूखे होने के कारण அந்த வயல்ல இருந்த கதிர்களை கொய்ய ஆரம்பித்தார்கள். वहां पर जो उनके हाथ में मिला हुआ धान्य को खाने लगे. ஆனால் பரிசேயர்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள், लेकिन फरीसी लोग ने कहने लगा, உம்முடைய சீசர்கள் தகாத காரியத்தை செய்கிறார்கள். तुम्हारे चेले जो है गलत काम कर रहे हैं. ஓய்வு நாளிலே பயிரை கொய்து கொண்டிருக்கிறார்கள். ये शब्द के दिन वो जाकर धान्य खा रहे हैं. ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். शब्द के दिन मनाते हैं. அந்த காலத்துல பரிசேயர்கள் சொன்னார்கள், उन दिनों में फरीसी ने कहा, ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்ய கூடாது. विश्राम के दिन कुछ भी नहीं करना चाहिए. ஓய்வு நாள்ல எதுவும் செய்ய கூடாது. सप्त के दिन कुछ भी नहीं करना चाहिए. நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் அதுதான் சொல்லப்பட்டிருந்தது. न्याय के दिन में वही कहा गया था. ஓய்வு நாள்ல ஒன்று செய்ய கூடாது. विश्राम के दिन कुछ नहीं करना चाहिए. இயேசுவிடத்தில் வந்து தர்க்கம் பண்ணுகிறார்கள். यीशु के पास आकर वाद विवाद करने लगे. அங்க ஒரு சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். वहाँ पर एक सूखे हाथ वाला मनुष्य था. இயேசு தேவாலயத்துக்குள்ளே போனார். यीशु वहाँ पर आराधनालय में गया. அந்த தேவாலயத்துக்குள்ளே கரங்கள் சூம்பின ஒரு மனுஷன் இருக்கிறார். उसी मंदिर के अंदर एक सूखे हाथ वाला मनुष्य था. இயேசு பார்க்கிறார், यीशु ने देखा, இந்த மனுஷன் கை சூம்பினவனாய் இருக்கிறார். इस व्यक्ति का हाथ सूखा है. இவன் கை சூம்பினவனாய் இருக்கிறதை பார்த்தபோது இயேசுவுக்கு ஒரு மனதுருக்கு. इसका हाथ जो सूखा होने के कारण यीशु को उस पर तरस आई. இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், यीशु ने उस व्यक्ति को देखकर कहा, நீ உன் கரங்களை நீட்டு. तू अपना हाथ आगे बढ़ा. நீ உன் கரத்தை நீட்டு. तू अपना हाथ आगे बढ़ा. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் கரத்தை நீட்டின போது यीशु की बात मानकर जब उसने हाथ आगे बढ़ाया, அவனுடைய கரம் மறுகையை போல சுத்தமாயிற்று. उसका हाथ फिर से दूसरे हाथ की तरह अच्छा हो गया. இப்பொழுது அங்கே இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு கோபம் வந்தது. तब वहाँ पर जो भी फरीसी लोग थे उनको गुस्सा आ गया. இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், यीशु के पास आकर पूछने लगे, ஓய்வு நாளில் சுத்தமாக்குவது நியாயமா? क्या सप्त के दिन में चंगाई करना न्यायी है? இயேசு சொன்னார், यीशु ने कहा, உங்களில் ஒருவனுக்கு तुम में से एक को ஒரு ஆடு இருக்குமேயானால் यदि एक भेड़ हो, அந்த ஆடு குழியிலே விழுந்து விட்டால் यदि वो भेड़ गड्ढे में गिर जाए, இது ஓய்வு நாள் என்று சொல்லி இந்த ஆட்டை தூக்கி விடாமல் இருப்பீர்களோ? क्या सप्त का दिन बोलकर तुम उस भेड़ को नहीं उठाओगे? குழியில கிடக்கிற ஆட்டை நீங்க தூக்கி விட மாட்டீங்களா? क्या गड्ढे में जो गिरा पड़ा रहेगा उस भेड़ को नहीं उठाओगे? என்று சொல்லி ऐसे कहकर தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். मैं जो मंदिर से भी बड़ा हूँ यहाँ पर है. நான் தேவாலயத்திலும் பெரியவர். मैं मंदिर से भी बड़ा हूँ. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். परमेश्वर के मंदिर में आते தேவனுடைய हैं. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பயபக்தி. आते समय भय भक्ति से आते हैं. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பயத்தோடு வருகிறார்கள். परमेश्वर के मंदिर में आते समय एक भय के साथ आते இன்னைக்கு हैं. அநேக விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட பயம் கிடையாது. आज कई विश्वासियों के अंदर वो भय नहीं है. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள துணிகரமாய் நுழைகிறார்கள். परमेश्वर के मंदिर में बड़ी तीव्रता से प्रवेश करते हैं. புதிதாய் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் जो नया नया परमेश्वर को मानने वाले होते हैं, தேவனுடைய ஆலயம் என்கிற ஒரு பயபக்தி அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. उनके अंदर परमेश्वर का मंदिर के प्रति बहुत भय होती है. அநேக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு கூட பயப்படுகிறார்கள். परमेश्वर कई लोग होते हैं जो परमेश्वर के मंदिर के अंदर आने को डरते हैं. தேவனை அறியாத ஜனங்கள் जो परमेश्वर के बारे में जानते नहीं கர்த்தருடைய है. ஆலயம் என்று ஒன்று இங்கே இருக்கிறது. यहाँ पर एक परमेश्वर का मंदिर है. இதில் வழியாய் கடந்து போகும்போது इसकी ओर से पार करने वाले அவர்களுக்கு ஒரு விசுவாசம், उनके मन में एक विश्वास, இந்த ஆலயத்தின் வாசப்படியை தொட்டு கும்பிட்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று इस நினைக்கிறார்கள். मंदिर के दरवाजा को यदि छू ले तो वहाँ पे एक आशीर्वाद मिलेगा. அநேக பிள்ளைகள் இந்த தேவனுடைய ஆலயத்தை கடந்து போகும்போது कई बच्चों को मैंने देखा है जब ये चर्च को पार करते हैं, ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசப்படியை தொட்டு கும்பிட்டு போறாங்க.
போறாங்க. इस चर्च के दरवाजे में जो सीढ़ी है उसे छू कर जाएंगे। நான் கேட்டேன், ஏன் வாசப்படி தொட்டு கும்பிட்டு போறீங்க? मैंने उनसे पूछा क्यों तुम सीढ़ी को छू के जा रहे हो? சிஸ்டர், பரீட்சை இருக்குது, आज के दिन परीक्षा है, அதனால நான் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படி தொட்டு கும்பிட்டுட்டு போறேன். एग्जाम है, इसलिए मैं दरवाजे में जो सीढ़ी है सीढ़ी को छू के सलाम करके नमस्कार இயேசு करके எனக்கு நல்ல மார்க் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि मुझे यीशु अच्छा मार्क அந்த देंगे। வாசப்படி தொட்டு கும்பிட கூடாது. तो ऐसा दरवाजे की सीढ़ी को नहीं छूना है, நீ உள்ள வா, तू अंदर आ, உள்ள வந்து ஜெபம் பண்ணு. अंदर आके प्रार्थना कर। உனக்கு என்ன சொல்ல முடியுமோ 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போ. तुझे जो भी कहने को मालूम है वो 2 शब्द बोल के प्रार्थना करके जा। தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருவதற்கு ஜனங்களுக்குள்ள பயம் இருக்கு. परमेश्वर के मंदिर के अंदर आने के लिए थोड़े लोगों को डर लगता है, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए यीशु ने कहा நீ தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது तुम जब भी मंदिर में प्रवेश करोगे உன் நடையை காத்துக்கொள். अपनी चाल चलन को रक्षा कर, உன் நடையை காத்துக்கொள். तेरी चाल को रखवाला कर, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு போ. पवित्र शोभायमान होकर यहोवा के मंदिर में जा, பயத்துடனே கர்த்தரை சேவி. भय के साथ यहोवा की सेवा कर। ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर के मंदिर को बड़ी आदरमान किया है। அப்ப தேவனுடைய ஆலயம் என்கிற இந்த கட்டடத்தை ஜனங்கள் அவ்வளவு மேன்மையாய் நினைப்பார்களே, ஆனால் यदि परमेश्वर के मंदिर के रूप में ये बांधकाम को इतनी मुख्यता और इतनी भय मानते हैं, இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है தேவாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டடத்தை பார்க்கிலும் ये जो मंदिर कहलाया जाता है इस बांधकाम से भी நான் பெரியவராய் இருக்கிறேன். मैं महान हूँ। உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், तेरा एक पुत्र जन्मेगा, அவன் பெரியவனாய் இருப்பார். वो महान होगा, அவர் பெரியவராய் वो இருப்பார். महान होगा। யாக்கோப்பை பார்க்கிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. याकूब से भी हमारा परमेश्वर महान है, இயேசு பெரியவர். यीशु महान है। தேவாலயத்திலும் பெரியவர் நம்முடைய இயேசு. मंदिर से भी हमारा यीशु महान है। தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதையும் விட मंदिर को जो आदर और महिमा देते हैं उससे बढ़कर தேவனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையும் கனமும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். हमारा परमेश्वर को जो आदर और महिमा देते वो किस प्रकार है इसे सोच कर देखिए। கிறிஸ்துமஸ் என்று சொன்ன உடனே क्रिसमस कहते ही நம்ம வாலிப சௌரமாருக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். हमारे जवान बच्चों को बहुत आनंद, சர்ச்சை டெக்கரேட் பண்ணணும். चर्च को कैसे भी डेकोरेट कर இயேசு सजाना है। இயேசு பிறந்திருக்கிறார். यीशु जन्म हुआ है, கிறிஸ்துமஸ், क्रिसमस है, அதனால சர்ச்சை எல்லாம் நல்ல அலங்காரம் பண்ணணும். इसलिए चर्च को सजाना है। அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு, उनको एक प्रगटीकरण दिया गया है, இயேசு பிறந்திருக்கிறார். यीशु जन्म हुआ है। சில வீடுகளுக்கு போனா कुछ यदि किसी के घर जाएंगे, பிள்ளைக்கு பிறந்த நாள், बच्चे का जन्मदिन होता है, அந்த பிறந்த நாள் என்று சொல்லும்போது जन्मदिन कहते समय செவரெல்லாம் பலூனை ஒட்டி, पूरा दीवार में बलून चिटका के रख देंगे, அங்க பலூன் எல்லாம் ஒட்டி, बलून सब लगा देंगे, பிள்ளைக்கு பேரையும் ஒட்டி, बच्चे का नाम भी लगा देंगे, அங்க பிறந்த நாள் கொண்டாடுகிறாரு. ऐसा जन्मदिन मनाते हैं। அந்த ஆசை தான் பிள்ளைகளுக்கு. ऐसे ही बच्चों के मन में இயேசு பிறந்திருக்கிறார். यीशु जन्म हुआ है, இயேசு இந்த ஆலயத்துல வாசமா இருக்கிறார். यीशु इस मंदिर में निवास करता है। நல்ல பலூன் கட்டணும், अच्छा बलून बनाना है, நல்ல ஆலயம் நல்லா இருக்கணும் मंदिर हमारा सजना है, என்று ஆலயத்தை நேசிக்கிறார்கள். ऐसे वो मंदिर से प्रेम करते हैं। ஆனால் இந்த ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இயேசு. लेकिन इस मंदिर से भी हमारा यीशु महान है। இயேசுவை நேசிக்கணும், यीशु से प्रेम करना है, இயேசுக்கு கனம் செலுத்தணும், यीशु को आदर देना है, இயேசுவை மகிமைப்படுத்தணும். यीशु को महिमा करना है। இப்படி சரீர பிரகாரமாய் எழுத்து பிரகாரமாய் இருக்கிற ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், जो शारीरिक प्रकार से मंदिर से प्रेम करने वाले, எழுத்தின்படி கட்டடமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், जो लैंगिक तौर पर बांधकाम के मंदिर से प्रेम करने वाले, இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறவர்கள், इस मंदिर को इतनी आदर और महिमा देने वाले, ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவராகிய இயேசுவுக்கு मंदिर से भी जो बड़ा हमारा परमेश्वर को நீங்கள் உங்கள் கனத்தையும் மகிமையும் செலுத்துவீர்களானால், यदि आप अपनी आदर और महिमा दोगे, பெரியவர் இயேசு உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். हमारा महान यीशु आपके भीतर निवास करेगा। பெரியவர் இயேசு உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். महान यीशु आपके अंदर निवास करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு பக்தன் பாடுகிறார், एक भक्ति
इस प्रकार गाता है, பெரியவர் எனக்குள்ளே, महान पर प्रभु मुझ में, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. अति महान प्रभु मुझ में। இந்த பெரிய இயேசு நமக்குள்ளே இருந்தால், ये महान यीशु यदि हमारे अंदर हो, தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर हमारे द्वारा महान कामों को करेगा। இயேசு தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர். यीशु परमेश्वर के मंदिर से भी महान है। இயேசு ஓய்வு நாளை பார்க்கிலும் பெரியவர். यीशु शब्द के दिन से भी महान है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இயேசு யோனாவிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यीशु योना से भी महान है। மத்தேயு 12 அதிகாரம் मत्ती 12 अध्याय 41வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसके 41 वचन को पढ़िए। யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். देखो यहाँ वह है जो योना से भी बड़ा है। யோனா ஒரு தீர்க்கதரிசி. योना एक भविष्यद्वक्ता। யோனாவிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. योना के पास परमेश्वर का वचन था। கர்த்தருடைய வார்த்தை யோனாவிடத்தில் இருந்தது. परमेश्वर का वचन योना के पास था। ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை யோனா தீர்க்கதரிசியின் வாயில வைத்து परमेश्वर ने अपनी भविष्यवाणी योना के मुंह में रखा நினிவே பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறார். और निनिवे नगर को भेज दिया சொன்னார், और कहने को कहा, இன்னும் 40 நாள் और 40 दिन இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகு. ये निनिवे नगर पलटा दिया जाएगा। இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகு. ये निनिवे नगर पलटा दिया जाएगा। யோனாவின் வார்த்தை கேட்ட மக்கள் योना की बात को मानकर அவர்கள் உபவாசித்து वे लोग ने उपवास किया, ரெட்டுடுத்தி राख पहनाया, சாம்பல்ல உட்கார்ந்து राख में बैठकर பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று पाप क्षमा पाने के लिए கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். यहोवा से क्षमा मांगने लगे। அவர்கள் மனம் மாறுகிறார்கள், திரும்புகிறார்கள். वे लोग मन फिराने लगे। கர்த்தர் சொன்னார், यहोवा ने कहा, இந்த வலது கைக்கு இடது கைக்கு ஒரு வித்தியாசம் அறியாத லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? क्या मैं लाखों लोग जो दाहिने हाथ और बाएं हाथ के भेद न जानते ऐसे लोगों पर मैं तरस न खाऊंगा? இந்த யோனாவை பார்க்கல நான் பெரியவர் என்று சொல்ல காரணம், इस योना से भी मैं महान हूँ ऐसे कहने का कारण क्या है? ஜனங்கள் இயேசு செய்யற அற்புதத்தை எல்லாம் பார்க்கறாங்க. लोग जो यीशु के द्वारा किए गए अद्भुत कामों को देखते थे, அவர் ஒரு பெரிய மனுஷனாய் செயல்படுகிறதை பார்க்கிறார்கள். वो एक महान परमेश्वर के रूप में जो क्रिया करता था उसे देखते थे। இயேசுவிடத்தில் போய் கேக்குறாங்க, यीशु के पास जाके पूछा, நீர் எங்களுக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும். तुम हमें एक चिन्ह दे, நீர் எங்களுக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும். आप हमें एक चिन्ह दे। ஊழி செய்கிறார், सेवा करता है, வியாதிஸ்தரை சுகமாக்குகிறார், रोगियों को चंगा करता है, பரிசேயர் சதுசேயர்களை எதிர்த்து இருக்கிறார். फरीसी और सदस्यों का विरोध करता है। அப்ப எந்த அதிகாரத்தினால் இவைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்? कौन से अधिकार से ये सब कर रहा है? உம்மை குறித்து எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். आपके विषय हमको एक चिन्ह दे। இயேசு பார்த்தா, यीशु ने देखा இந்த ஜனங்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ये लोग तो चिन्ह ढूंढ रहे हैं। யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை அல்லாமல் வேற அடையாளத்தை நான் எப்படி காட்ட? योना के अलावा और कौन सा चिन्ह मैं इनको दिखाऊं? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை காண்பிக்கிறார். इसलिए योना भविष्यद्वक्ता के चिन्ह दिखाया। யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் தங்கி இருந்தார். योना जो है वो 3 दिन मछली के पेट के अंदर दिन और रात था। அதே போல उसी तरह மனுஷகுமாரே मनुष्य का पुत्र 3 நாள் 3 दिन இரவும் பகலும் दिन रात பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று சொன்னார். पृथ्वी के मन में रहेगा। 3 நாள் யோனா மீன் வயிற்றிலே இருந்தார். जैसा योना मछली के पेट में 3 दिन था, இயேசு பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருந்தார். उसी तरह हमारा यीशु भी इस पृथ्वी के मन में 3 दिन रहा। யோனாவுக்கு நினிவே பட்டணத்துக்கு மாத்திரம் அறிவிக்க வார்த்தை இருந்தது. योना के लिए सिर्फ निनिवे नगर के लोगों को सुनाने के लिए वचन दिया गया था, இயேசுவுக்கு உலகம் முழுவதும் அறிவிப்பதற்கு வார்த்தை இருந்தது. लेकिन यीशु के लिए विश्व भर सुनाने के लिए वचन रहा। சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். सुसंदेश सुनाने के लिए परमेश्वर ने मुझे अभिषेक किया। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். सुसमाचार और सुसंदेश सुनाने के लिए परमेश्वर ने मुझे अभिषेक
अभिषेक किया है, வியாதியஸ்தர்களை விடுதலையாக்க பிதாவாகிய தேவனை அதிகாரப்படுத்தினார். रोगियों को चंगाई करने के लिए परमेश्वर ने मुझे अधिकार दिया है, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்க கர்த்தர் எனக்கு விடுதலை அதிகாரம் தந்தார். बंधे हुए लोगों को खोलने के लिए परमेश्वर ने मुझे अधिकार दिया है। எல்லாம் பெற்றுக்கொண்டார் இயேசு. ये सब कुछ यीशु में था। நினிவேக்கு மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த யோனாவை பார்க்கிலும் निनिवे के लिए सिर्फ वचन सुनाया हुआ योना से बढ़कर உலகம் முழுவதற்கு வேண்டிய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவித்த இயேசு பெரியவர். विश्व भर संदेश सुनाया हुआ हमारा यीशु महान है। மீனின் வயிற்றிலே 3 நாள் தங்கி இருந்த யோனாவை பார்க்கிலும் 3 दिन मछली के पेट के अंदर रहा हुआ योना से बढ़कर பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருந்த இயேசு பெரியவர். पृथ्वी के हृदय में जो 3 दिन रहा हुआ हमारा यीशु महान है। இயேசு யோனாவை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु योना से भी महान है। உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார். तुम्हारा एक पुत्र उत्पन्न होगा, அவர் பெரியவராய் वो இருப்பார். महान होगा, அந்த இயேசு பெரியவராய் இருப்பார். वो यीशु महान होगा। இயேசு யாக்கோபை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु याकूब से भी महान है। இயேசு தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु मंदिर से भी महान है। இயேசு ஓய்வு நாளை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु शब्द के दिन से भी महान है। இயேசு யோனாவை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु योना से भी महान है। நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீர்களே उसी अध्याय में यदि पढ़ोगे, அந்த 42வது வசனத்தை வாசிக்கும் போது 42 वचन में पढ़ते हैं, தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலோமோனுடைய ஞானத்தை கேட்டு வந்தாள். இதோ சாலோமோனிலே பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். சாலமோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर सुलेमान के बारे में लिखा गया है। சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் सुलेमान को जो ज्ञान दिया गया था, கடற்கரை மணலளவான திரளான ஞானம் கொடுக்கப்பட்டது. समुद्र के किनकों के समान अति ज्ञानीवान था। சாலமோனை போல ஞானத்தில் அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. सुलेमान के समान ज्ञानी ना कोई पहला था ना कोई बाद में था। இவ்வளவு பெரிய ஞானம் உள்ள ஒரு மனுஷன் उतनी अनंत ज्ञानी सुलेमान। புஸ்தகத்தில் வாசிக்கும் போது पुस्तक में हम इस प्रकार पढ़ते हैं, சாலமோனின் ஞானத்தை சோதிக்க ஒருவர் போனாரா. सुलेमान की ज्ञान को परखने के लिए एक जन गया। அவர் 2 பூங்கொத்து வாங்கிட்டு போனாரா. वो जाते समय अपने हाथ में 2 फूल ले गया। ஒன்னு ஒரிஜினல் பூங்கொத்து, एक गुच्छा पूरा असली फूलों का गुच्छा था, ஒன்னு डुप्लीकेट प्लास्टिक பூ, और दूसरा जो फूल का गुच्छा नकली था। ரெண்டு பாப்பதுக்கு ஒன்று போல இருக்கு. लेकिन दोनों दिखने में एकदम ही असली दिख रहा था। இது புத்தகத்தில் எழுதப்பட்டது, வேதத்தில் எழுதல. ये पवित्र शास्त्र में नहीं लिखा गया है, ये उनके बारे में एक पुस्तक में लिखा गया था। சாலமோனை சோதிப்பதற்காக இப்படி போயிருக்கிறாரு. सुलेमान को परखने के लिए ऐसे एक जांच रखा गया। இந்த பூங்கொத்துல इस फूलों की गुच्छे में எந்த பூங்கொத்து உண்மையானது, कौन सा फूल का गुच्छा असली है, எந்த பூ உண்மையான பூ, कौन सा फूल असली है। சாலமோன் கொஞ்ச நேரம் திகைத்தார். सुलेमान थोड़ा देर के लिए वो घबराए गया। அதற்கு பிறகு சொன்னாரா, उसके बाद उसने कहा, அந்த பூவை ஜன்னல் ஓரமா வையுங்கள், उस फूल को खिड़की के सामने रख दो ஜன்னலை திறந்து வைங்க. और खिड़की को खोल दो। ஜன்னலை திறந்து வைத்த போது जब खिड़की को खोल कर रखा ஒரு ஈ அங்க வந்தது. तो वहां पर एक मक्खी घूमने लगा। அந்த ஈ வந்து वो मक्खी आकर ஒரு பூச்செடியில வந்து உட்காருது. एक फूल के गुच्छे में आकर बैठ गया। இப்பொழுது சாலமோன் அறிந்து கொண்டார், अब सुलेमान समझ गया, எந்த பூ கொத்துல வந்து ஈ உட்காருதோ जिस फूलों के गुच्छे में आकर मक्खी बैठा அதுதான் உண்மையான பூக்கொத்து. वही असली फूलों का गुच्छा है। அவன் உண்மையான பூக்கொத்து எது என்பதை காண்பித்தார். तब उसने बताया कि यही फूलों का गुच्छा असली है। சாலமோனின் ஞானத்தை குறித்து ஜனங்கள் பிரமித்தார்கள். सुलेमान के ज्ञान के बारे में लोग बहुत ही अस्तंभित हो जाते थे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஒரு கொடிய பஞ்சத்தின் நாட்கள் வந்தது. एक भयंकर अकाल के समय आया। பஞ்சத்தின் நாட்களில் புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை. अकाल के समय खाने के लिए भोजन नहीं था। ஜனங்கள் அவ்வளவாய் கஷ்டப்படுகிறார்கள். लोग उतनी तकलीफ में थे। அந்த பஞ்சத்தின் நாட்கள்ல उस अकाल के दिन में भी ஒரு 2 ஸ்திரீகள் ஒரே வீட்டுல தங்கி இருந்தார்கள். 2 स्त्रियां एक ही घर में रहते थे। ஒரு 2 ஸ்திரீகள் ஒரே இடத்துல தங்கி இருந்தார்கள். 2 स्त्रियां एक ही घर में रहते थे। அப்ப தங்கி இருக்கும் போது रहते समय ஒரு பிள்ளை மரித்து போனது. एक बच्चा मर गया। அந்த பிள்ளை
மரித்து போனது, वो बच्चा मर गया இன்னொரு பிள்ளை உயிரோடு இருக்கிறது. और एक बच्चा जिंदा है। உயிரோடு இருக்கிற பிள்ளை எனக்கு என்று சொல்லி சகோதரி சொல்கிறாள். एक बहन कहती है जो जिंदा है वो बच्चा मेरा है। இன்னொரு ஸ்திரீ சொல்கிறாள் உயிரோடு இருக்கிற பிள்ளை ஏன் பிள்ளை. दूसरी बहन कहती है जो जिंदा है वो बच्चा मेरा है। ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கு, एक ही बच्चा जिंदा है, ஆனா ரெண்டு ஸ்திரீகளும் ஒரே பிள்ளைக்காக வாதாடுகிறார்கள். लेकिन दोनों स्त्रियां उस एक ही बच्चे के लिए लड़ने लगे। நியாயம் செய்யுங்கள். अब न्याय करना है। என் பிள்ளை உயிரோடு இருக்கு, मेरा बच्चा ही जिंदा है, ஆனா அவ பிள்ளை செத்து போச்சு. उसका ही बच्चा मर गया है। இப்ப என் பிள்ளை தான் செத்து போச்சுன்னு போய் சொல்ற. अब वो झूठ बोल रही है कि मेरा ही बच्चा मर गया है। பிள்ளை உயிரோடு இருக்கிற பிள்ளை என் கையில வாங்கிட்டாங்க. जिंदा बच्चा ही मेरा है, मुझे दे दो। ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க பிள்ளைக்காக சண்டை போட்டு இருக்காங்க. दोनों स्त्रियां जो जिंदा बच्चा के लिए लड़ रहे थे। சாலமோனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. सुलेमान को समझ में नहीं आ रहा था कि क्या இந்த வழக்குல करें, எப்படி நியாயம் தீர்க்க என்று தெரியவில்லை. कैसे इस बातों में वकालत करे, इसे समझ में नहीं आ रहा था। ஒரு அதிகாரி சேனாதிபதியை கூப்பிட்டார். उसने एक सेनापति को बुलाया, அவன் சொன்னா उसने कहा ஒரு பட்டயத்தை எடுத்து கொண்டு வா, एक बड़ा तलवार लेकर आ, உயிரோடு இருக்க இந்த பிள்ளையை ये जो जिंदा है इस बच्चे को ரெண்டு துண்டை வெட்டு, 2 टुकड़ा कर दे। இவளுக்கு ஒரு துண்டு அவளுக்கு ஒரு துண்டு. उसको एक टुकड़ा दे दे, इसको एक टुकड़ा दे दे। அப்ப உண்மையான பிள்ளையை பெற்ற தாய், जो असली माँ थी, அதாவது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய், जो असली में जिंदा बच्चे की माँ थी, அவளுடைய இருதயம் தன் பிள்ளைக்காக துடிக்கிறது. उसका मन अपने बच्चे के लिए तड़पने लगा। அவள் சொன்னாள், उसने कहा ராஜாவே, हे राजा, என் பிள்ளையை வெட்டி கொல்லுறதை பார்க்கிறது, मेरे बच्चे को काटने से बढ़कर என் பிள்ளை அவள்கிட்டயாவது உயிரோடு இருந்துட்டு போட்டு, मेरा बच्चा कम से कम उसके पास तो भी जिंदा रहने दो, அவகிட்டயாவது உயிரோடு இருந்துட்டு போட்டு, उसके पास तो जिंदा रहने दो। ஆனா யாரு பிள்ளை செத்ததோ जिसका बच्चा मर गया था அவளுக்கு ஒரு பொறாமை, उसके अंदर एक जलन। அவ சொன்னா, वो कहने लगी, இல்லை ராஜாவே, नहीं राजा, நீர் சொன்னது போல आपने जैसा कहा था அந்த பிள்ளை ரெண்டாயிரம் விட்டு वैसे ही उस बच्चे को 2 टुकड़ा कर दो। இவ ரெண்டு வார்த்தையும் கேட்கிறான் சாலமோன். अब सुलेमान दोनों शब्द को सुन रहा है। சாலமோனுக்கு புரிந்து கொண்டது உண்மையா உயிரோடு இருக்க பிள்ளை யாருடையது. अब सुलेमान को समझ में आ गया कि ये बच्चा जो जिंदा है उसकी असली माँ कौन है। ஒரு சகோதரி புலம்புகிறா, वो एक बहन विलाप कर रही है, ராஜாவே என் பிள்ளை நீர் கொல்ல வேண்டாம், हे राजा मेरे बच्चे को मत काटना, என் பிள்ளை என்கிட்ட இல்லாவிட்டாலே मेरा बच्चा भले मेरे पास न हो, அவட்டையாவது உயிரோடு இருக்கட்டும், उसके पास तो रहने दो जिंदा। உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாயினுடைய இருதயம் கொந்தளிக்கிறது. जिंदा बच्चे की असली माँ का मन तड़पने लगा। சாலமோன் இந்த நியாயத்தை ஞானமாய் விசாரித்து सुलेमान राजा इस बात को बड़े ज्ञान से वकालत करके உயிரோடு இருக்கிற பிள்ளையை தன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். जिंदा बच्चे को उसके असली माँ के पास दिया। சாலமோனின் ஞானத்தை கண்ட அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். सुलेमान की ज्ञान को देखकर जितने लोगों ने देखे सब आश्चर्यचकित हुए। சாலமோனின் ஞானத்தை பார்த்து அத்தனை மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். सुलेमान की ज्ञान को देखकर सभी लोग आश्चर्यचकित हुए। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, இந்த சாலமோனை பார்க்கில் நான் பெரியவன், इस सुलेमान से भी मैं बड़ा हूँ, இந்த சாலமோனை பார்க்கில் நான் பெரியவன், इस सुलेमान से भी मैं बड़ा हूँ। இயேசு கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். परमेश्वर यहोवा ने सुलेमान को ज्ञान दिया था। இந்த சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்டார், ये सुलेमान ने परमेश्वर से मांगा, சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். परमेश्वर ने सुलेमान को ज्ञान दिया था। ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் यदि तुम में से किसी को बुद्धि का ज्ञान का अभाव हो, அவன் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், सबको लिए संपूर्णता से देने वाला, ஒருவரையும் கடித்து கொள்ளாதவருமாகிய किसी को न ताड़ना देने वाला, இயேசுவிடத்தில் கேட்க கடவன், यीशु से मांग कर पाले, எல்லாருக்கும் கொடுக்கிறவர், सबके लिए देने वाला, ஒருவரையும் கடித்து கொள்ளாதவர், किसी को न ताड़ना देने वाला। இந்த இயேசுவிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். इसी यीशु के पास ज्ञान का मांग करो। அல்லேலூயா. हालेलुया। ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் இயேசுவிடத்தில் கேளுங்கள். यदि आपको ज्ञान का कमी है तो यीशु के पास मांग कर पालो। ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் சாலமோனிடத்தில் கேளுங்கள் என்று எழுதப்படவில்லை. ये नहीं लिखा गया है कि यदि आपके अंदर ज्ञान की कमी है तो सुलेमान से मांग कर पालो। சாலமோனின் ஞானம் தேசமெங்கும் பரவிற்று. सुलेमान का ज्ञान विश्व भर फैल गई। கடற்கரை மணலத்தனையாய் ஞானம் பெற்ற ஒரு மனுஷன் சாலமோன்.
சாலமோன். समुद्र के किनकों के समान ज्ञान पाया हुआ सुलेमान। ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, लेकिन कहा गया है ஞானம் வேண்டும் என்றால் சாலமோனிடத்தில் போய் கேளுங்கள் என்று எழுதப்படவில்லை. ये नहीं लिखा गया है कि ज्ञान का अवश्य है तो सुलेमान के पास जाकर मांगे। ஞானம் வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் கேளுங்க. यदि ज्ञान का अवश्य है तो यीशु के पास मांगो, இயேசு சாலமோனிலும் பெரியவர். क्योंकि हमारा यीशु सुलेमान से भी महान है। இயேசு சாலமோனை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु सुलेमान से भी महान है। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு பெரியவர். हमारा यीशु महान है। பெரியவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் பெரியவர்கள். महान परमेश्वर का पीछा करने वाले आप भी महान हो। குருவை தொடரும் சீசர்கள் குருவை போல மாற வேண்டும். गुरु का पीछा करने वाले चेले भी गुरु के समान बनना है। பெரியவராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பெரியவர்களாய் இருக்க வேண்டும். महान यीशु का पीछा करने वाले भी महान बनना है। நீங்கள் ஞானத்திலே பெரியவர்களாய் இருக்கணும். आप भी ज्ञान में महान बनना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிற அத்தனை காரியத்திலே நீங்கள் பெரியவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर जो भी आपसे चाहता है सभी बातों में आप लोग महान बनना है। ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட சொல்லுவேன். एक बार हम विश्वास के साथ बोलेंगे। கிணற்றை கொடுத்த யாக்கோபை பார்க்கிலே. சொல்லுங்க, தத்தமா சொல்லுங்க. पहला तमिल में बोलिए। கிணற்றை கொடுத்த யாக்கோபை பார்க்கிலே. தண்ணீரை கொடுத்த இயேசு பெரியவர். கிணற்றை கொடுத்த யாக்கோபை பார்க்கிலே. தண்ணீரை கொடுத்த இயேசு பெரியவர். இயேசு யாக்கோபிலும் பெரியவர். यीशु याकूब से महान है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு ஓய்வு நாளை பார்க்கிலும் பெரியவர். हमारा यीशु विश्राम दिन से भी महान है। இயேசு ஓய்வு நாளை பார்க்கிலும் பெரியவர். இயேசு தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர். இயேசு யோனாவை பார்க்கிலும் பெரியவர். இயேசு சாலமோனை பார்க்கிலும் பெரியவர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லு. हम सब मुंह खोलकर बोलेंगे। याकूब जो कुआं दिया हुआ याकूब से भी यीशु महान है। कुआं दिया हुआ याकूब से भी जल दिया हुआ यीशु महान है। मंदिर से भी हमारा यीशु महान है। योना से भी बढ़कर हमारा यीशु महान है। सुलेमान से भी बढ़कर हमारा यीशु महान है। இயேசு பெரியவர். यीशु महान है। இயேசு பெரியவர். यीशु महान है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்கள். हम सब एक मन होकर எல்லாரும் வாய் திறந்து சொல்லு. हम सब अपना मुंह खोलकर बोलेंगे। பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற இயேசு பெரியவரே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற இயேசு எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய்
போது சொல்கிறார், पौलुस इस प्रकार कहता है, இயேசுவே நமக்கு ஞானம், यीशु ही हमारा ज्ञान है, இயேசுவே நமக்கு நீதி, यीशु ही हमारा धर्म है, இயேசுவே நமக்கு மீட்பு, यीशु ही हमारा छुटकारा है, இயேசுவே நமக்கு பரிசுத்தம். यीशु ही हमारा पवित्र है, அப்ப இயேசுவே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். यीशु ही हमारे लिए सबके लिए सब कुछ है, இயேசு பெரியவர், यीशु महान है, இயேசு ஞானமுள்ளவர், यीशु ज्ञानी है, இயேசு மீட்பர், यीशु छुटकारा उद्धार यीशु करता, परिशुद्ध है, यीशु पवित्र, இந்த பெரிய இயேசு यही महान यीशु அவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். वह आज भी हमारे अंदर है। ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், यीशु पर विश्वास करने वाले परमेश्वर के இயேசுவை लोगों, குழந்தையாக நீங்கள் பாராதீர்கள். यीशु को बालक के रूप में नहीं देखना, இயேசு பெரியவர், यीशु महान है, இயேசு பெரியவர். यीशु महान है। விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில विश्वास करने वाले परमेश्वर के लोगों के जीवन இயேசு में பெரியவர் என்பதை விளங்க பண்ணுவார். यीशु महान है इसे प्रकट कराएगा, இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் உணரும்படியாக கிரியை செய்வார். यीशु महान है इसे आप समझने के लिए क्रिया करेगा। ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ள தேவன், जहाँ पर कुछ भी नहीं वहाँ से सब कुछ बनाने वाला हमारा இயேசு परमेश्वर, பெரியவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यीशु महान है इसे प्रकट कराने के लिए आपके जीवन में अद्भुत काम करेगा। எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி कोई ताली செலுத்துங்கள். बजाकर परमेश्वर को हालेलुया। धन्यवाद कहेंगे। ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, हालेलुया, இயேசு ராஜா உமக்கு நன்றி. यीशु महान है, ஹalleluya, यीशु महान ஹalleluya. है। இயேசு मुझ में जो यीशु நல்லவர், இயேசு महान है, நல்லவர், वो இயேசு महान है, பெரியவர், महान இயேசு है, பெரியவர். यीशु महान है, ஹalleluya, यीशु ஹalleluya, महान है प्रभु जी। ஹalleluya. आप महान हो, आप महान हो, आप महान हो प्रभु। हालेलुया, हालेलुया, हम எல்லாரும் எழுந்து நிற்போம். हालेलुया। हम सब खड़े हो जाएंगे। आनंद झाला राजा येशूचा जन्म झाला, हे आनंद झाला राजा येशूचा जन्म झाला। बोला येशूचा जन्म कशाला झाला, बोला येशूचा जन्म कशाला झाला, बोला येशूचा जन्म कशाला झाला, बोला येशूचा जन्म कशाला झाला। पापापासून मुक्ती देण्याचा झाला राजा येशूचा जन्म झाला, पापापासून मुक्ती देण्याचा झाला राजा येशूचा जन्म झाला। आनंद झाला राजा येशूचा जन्म झाला, हे आनंद झाला राजा येशूचा जन्म झाला।
சாங் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கர்த்தரே மாட்டு தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கள் என்றாச்சு, தேவன் நம்மை மீட்டனால கிறிஸ்மஸ் என்னாச்சு. ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றா சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கர்த்தரே மாட்டு தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. பையம் வீச இயேசு பாலன் தூங்க, பாட்டு பாடி தூங்க வைத்து அங்கே செல்வோம் வாங்க. ஒரு பையம் வீச இயேசு பாலன் தூங்க, பாட்டு பாடி தூங்க வைத்து அங்கே செல்வோம் வாங்க. அங்கே மரியம் அங்கே அங்கே தவறும் இல்லை, அங்கே கோலமில்லை, ஆடை கொண்டதில்லை, நாமும் சென்று நின்று அதிலே ஆடை பணிவோமே. ஜாலியாக பாடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றா சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கர்த்தரே மாட்டு தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. அழகே உருவாய் வந்த அன்னை இயேசு பாலே, அருளை ஒளியை ஆசி பெற இங்கே ஓடி வாங்க. அழகே உருவாய் வந்த அன்னை இயேசு பாலே, அருளை ஒளியை ஆசி பெற இங்கே ஓடி வாங்க. சிற்றுக்குருவி போல கண்ணாமூச்சி போல அதிசயமானவாக நாமும் சென்று நின்று அதிலே ஆடை பணிவோமே. ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கர்த்தரே மாட்டு தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கள் என்றாச்சு, தேவன் நம்மை மீட்டனால கிறிஸ்மஸ் என்னாச்சு. ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றை சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றை சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கர்த்தரே மாட்டு தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கள் என்றாச்சு, தேவன் நம்மை மீட்டனால கிறிஸ்மஸ் என்னாச்சு. ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றா சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றா சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். पैदा हुआ मसीहा.
ये दिसंबर मंथ है, क्रिसमस का सीजन है। बताओ यीशु के बारे में, वही है असली रीजन है। नाचो गाओ खुशी बनाओ, प्यार उसका है बेशुमार। घर घर जाकर सबको बताओ अनकंडीशनल उसका प्यार। पापों से छुड़ाने, मुक्ति दिलाने, रोगों से बचाने यीशु आया। शांति का राजा, उद्धार का दाता, स्वर्ग से उतर के आया। हम सब ये गीत मिलकर गाएंगे। पैदा हुआ है मसीहा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। पैदा हुआ है मसीहा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। गाते हैं गाते मंगल गीत, हवाएं सुनाती है संगीत। गाते हैं गाते मंगल गीत, हवाएं सुनाती है संगीत। गूंज उठा है सारा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। गूंज उठा है सारा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। पैदा हुआ है मसीहा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। पैदा हुआ है मसीहा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। गौशाले में जन्म लिया, दूतों ने संदेश दिया। गौशाले में जन्म लिया, दूतों ने संदेश दिया। चमक उठा पूरब तारा, खुशियां मनाए हम आज यहाँ। चमक उठा पूरब तारा, खुशियां मनाए हम आज यहाँ। पैदा हुआ है मसीहा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। पैदा हुआ है मसीहा जहां, खुशियां मनाए हम आज यहाँ। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். धन्यवाद நம்முடைய ஆண்டவராகிய இயேசு हमारा परमेश्वर यीशु அவர் மிகவும் பெரியவர். बहुत ही महान है। நீங்கள் கேட்கிறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் பெறும். सुनने से आपके मन में विश्वास बढ़ेगा। இது நாள் வரைக்கும் இயேசுவை குறித்து நீங்கள் எந்த அறிவு அடைந்திருந்தீர்களோ अब तक आपने यीशु के बारे में कितना समझ पाए हो। இந்த நாட்களில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். आज के दिन एक बात अच्छी तरह से समझ लीजिए, இயேசு பெரியவர். यीशु महान है, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. उससे कोई भी काम असंभव नहीं है। இயேசு பெரியவர். यीशु महान है, அவர் யாக்கோபை பார்க்கிலும் वो பெரியவர். याकूब से भी महान है, தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர். परमेश्वर के मंदिर से भी वो महान है, ஓய்வு நாட்களை பார்க்கிலும் பெரியவர். शब्द के दिन से भी वो महान है, யோனாவிலும் பெரியவர். योना से भी वो महान है, சாலமோனிலும் பெரியவர். सुलेमान से भी वो महान है। இதற்கு மேற்பட்டு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. इससे बढ़कर कुछ नहीं बता सकते। இயேசு பெரியவர். यीशु महान है। இயேசுவை நீங்கள் பெரியவராக காணுங்கள். यीशु को महान रूप में देखिए, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் वो भी செய்வார். आपके जीवन में महान कामों को करेगा। இயேசு பெரியவர் என்று விசுவாசியுங்கள். यीशु महान है बोलकर विश्वास कीजिए, இயேசு பெரியவர் என்றே நீங்கள் அறிக்கையிடுங்கள். यीशु महान है बोलकर कबूल करते रहिए। உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அதிசயங்களை आपके செய்வார். जीवन में परमेश्वर महान अद्भुत काम करेगा। நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 கர்த்தருடைய நல்ல நாம மகிமைக்காக परमेश्वर की भला नाम की महिमा के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி बच्चों ने दिया हुआ दान को परमेश्वर आशीष करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में நம்முடைய சில்சா சௌகரியம் பேத்தி தெபராளுக்கு பிறந்த நாள்.
सिल्सा बहन की पोती जो देबोरा है उसका बर्थडे है, அதனால தான் எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்தாங்க. इसलिए सबको चॉकलेट दिया गया था. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு हम सब परमेश्वर के लोग मिलकर தெபோராளுக்காக उस देबोरा के लिए நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर उस बच्ची को आशीष करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கே ஒரு பிள்ளை தான். उनके पूरे परिवार में वो एक लड़की है. ஆமா, அந்த பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். उस बच्चे को परमेश्वर आशीष करना है, நல்ல ஞானம் கொடுக்கணும், अच्छा ज्ञान देना है, எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். उसके भविष्य काल को परमेश्वर आशीष करना है. பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியில வளர்த்தெடுக்க தாயாருக்கு நல்ல ஞானம் கொடுக்கணும். उस बच्चे को आत्मिक रीति से परमेश्वर के भय में पालने के लिए माताजी को परमेश्वर अच्छा ज्ञान दे. கர்த்தருடைய இரக்கம் அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. परमेश्वर की दया उस बच्चे के संग रहे. கர்த்தர் நடத்தும்படியாய் परमेश्वर अगुवाई करने के लिए எல்லாரும் தெபோராவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब देबोरा के लिए धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. पितामय देवने स्तोत्र पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. कुमारनाय यीशु क्रिस्त पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. परिशुद्ध आवियानवर पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं. கர்த்தர் தந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु. சன்னிதானத்திலே கூடி வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். आपके चरण स्थान में जो भी इकट्ठे हुए सबको आशीष कीजिए. நீர் குழந்தை அல்ல प्रभु आप बालक नहीं हो, நீர் மகா பெரியவர். आप महान परमेश्वर हो. இந்த அறிவு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். ये जानकारी हर एक के अंदर होने दो प्रभु. மகா பெரிய இயேசு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளே இருப்பாராக. महान यीशु हर एक के अंदर रहिए प्रभु. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை आपके செய்வீராக. हर एक बच्चों के जीवन में महान कामों को कीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी शुभ नाम महिमा हो जाए. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து बच्चों ने दिए हुए दानों को प्रभु अब आशीष कीजिए. பிள்ளைகளுக்கு அதை பல மடங்கா திருப்பி கொடு. उसे कई गुना अधिक पलटा कर दीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपका शुभ नाम महिमा हो जाए. எங்களை தாழ்த்தி விட கரங்கள் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो मुलुल मेरे परिशुद्ध नामते स्तोत्री. ए मेरे आत्मावे कतरे स्तोत्री. उसके किए किसी उपकार को नहीं मरवा दे. आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஸ்நேகம், पवित्र आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பான கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबके लिए यीशु मसीह के मीठा नाम से सबके लिए आनंदमय हैप्पी क्रिसमस कहा जाता है.